ஸோ இப்போ நம்ம ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, நம்ம லாஸ்ட் ஃபியூ வீடியோஸில் ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம ஃப்ளூயிடோட கைனமேட்டிக்ஸ் அனலைஸ் பண்ணலாம். பேசிக்கலி ஃப்ளூயிட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும்போது எப்படி பிஹேவ் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ. ஓகேவா, ஸோ ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோனா என்னென்னா ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது எல்லா ஃப்ளூயிட்ஸுமே வந்து இந்த மாதிரி பேரலல் நான் இன்டர்செக்டிங் பாத்ஸ், அதாவது இது ஒரு பாத், அதே மாதிரி இதுக்கு பேரலா இன்னொரு பாத் இருக்கு, அதே மாதிரி ஒரு பாத் இருக்கு. பேசிக்கலி ஃப்ளூயிட் வந்து இந்த மாதிரி நான் இன்டர்செக்டிங் பாத்ஸ்ல ஃப்ளோ ஆகும்போது இந்த மாதிரி ஸ்மூத் அண்ட் நான் இன்டர்செக்டிங் பாத்ஸ், ஓகேவா, இந்த பாத் வந்து இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகக்கூடாது, இந்த மாதிரி ஆகக்கூடாது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஸ்மூத் அண்ட் நான் இன்டர்செக்டிங் பாத்ஸில் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும்போது அதை வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ அப்படின்னு கூப்பிடுவோம். ஓகேவா, ஸோ எவ்ரி ஒரு ஒரு சிங்கிள் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்டுக்குமே டைரக்ஷன் ஒரு டேஞ்சன்ட் இப்படி நீங்கள் வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேஞ்சன்ட்டோட டைரக்ஷன் யூனிக்காக இருக்கும் எவ்ரி பாயிண்ட்டுக்கு. ஓகேவா, ஸோ மேபி இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு சம் ஃபியூச்சர் பாயிண்ட்டுக்கும் மேபி டைரக்ஷன் சேமாக இருக்கலாம். பட் மெயின் பாயிண்ட் என்னன்னா எந்த பாயிண்ட்லையுமே உங்களுக்கு இன்டர்செக்ஷன் இருக்காது. ஃப்ளூயிட் பாத்ஸ் வந்து பேரலல் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி ஃப்ளோ வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இது வந்து ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ எப்போ இருக்கும்னா ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படின்னு ஒரு குவான்டிட்டி நம்ம எப்படியும் ஃபியூச்சரில் டிஃபைன் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இந்த ரெனால்ட்ஸ் நம்பர்ன்ற பேராமீட்டர் வந்து லெஸ் தேன் 2000 இருக்கும் போது நம்மளோட ஃப்ளோ வந்து ஸ்ட்ரீம் லைன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, எல்லா ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸும் அந்த அலாங் த ஸ்ட்ரீம் லைன்ஸ் ஃப்ளோ ஆகும். ஓகேவா, அந்த ஸ்ட்ரீம் லைன்ஸ் வந்து இன்டர்செக்டிங்காக இருக்காது. ஸோ இது தவிர இன்னொரு டைப் ஆஃப் ஃப்ளோ இருக்குது, அது வந்து டர்பியூலண்ட் ஃப்ளோ. டர்புலண்ட் ஃப்ளோ அண்ட் டர்புலண்ட் ஃப்ளோக்கு வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் கிரேட்டர் தென் 4000 இருக்கணும். ஓகேவா, ரெனால்ட்ஸ் நம்பர் இது வந்து ஒரு பேராமீட்டர், அது என்னதுன்றது ஒரு நம்ம நெக்ஸ்ட் ஃபியூ வீடியோஸில் புரிஞ்சுப்போம். ஓகேவா, ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து ரொம்ப அதிகமாக கிரேட்டர் தென் 4000 இருந்ததுன்னா நம்ம ஃப்ளோ வந்து ரொம்ப டர்புலண்ட்டாக இருக்கும். ஓகேவா, டர்புலண்ட் ஃப்ளோனா ரொம்ப ஒரு ரேண்டம் அண்ட் ரேபிட் ஃப்ளோவாக இருக்கும். இந்த கேஸில் நம்ம ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் ஃப்ளோ ஆகிற லைன்ஸ் இருக்குல்ல, அது வந்து மேபி இன்டர்செக்டிங்காக கூட இருக்கலாம். ஸோ ஒரு ஸ்பெசிஃபைட் பேட்டர்னே இருக்காது. ஓகேவா, ஸோ ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு டர்புலண்ட் ஃப்ளோ. ஸோ சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா இதுதான் ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ அண்ட் டர்புலண்ட் ஃப்ளோ. ஓகேவா, ஸோ இது மெயினாக ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான் நம்ம வந்து ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ டர்புலண்ட் ஃப்ளோன்னு என்னன்னு புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா, ஸோ மெயின் பார்ட் ஆஃப் ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, ரெண்டு மெயின் கவர்னிங் ஈக்குவேஷன்ஸ். அது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி அண்ட் செகண்ட் வந்து பர்னௌலிஸ் ஈக்குவேஷன். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோனா என்ன அப்படின்றது ஜஸ்ட் ஸ்லைடில் ஒரு அடி பார்த்துப்போம். ஓகேவா, ஸோ இன் கேஸ் ஆஃப் ஸ்டெடி ஃப்ளோ all particles passing through a given point follow the same path. ஓகேவா, and hence we have a unique line of flow passing through a given point. In this case the line of flow is also called a streamline. So அந்த fluid particle எந்த பாத்தை ஃபாலோ பண்ணுதோ அந்த பாத் வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைன். ஓகேவா, and the flow of a fluid is said to be steady. Steady flowட மீனிங் என்னன்னா the velocity of each fluid particle remains constant in time. So இந்த fluid particle velocity இருக்குல்ல, fluid particle velocity வந்து with respect to time வந்து vary ஆகாது, கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஓகேவா, வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ் வேணால் வேரி ஆகலாம், பட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து ஒரு ஃப்ளூயிட் பார்ட்டிகளோட வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஸ்டெடி ஃப்ளோட மீனிங். அண்ட் ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோனா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா, ஸோ இங்கே இருக்கிற எலிஸ்ட்ரேஷனை நம்ம ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்தாலே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஸோ let us consider two cross sections of a tube of flow at points A and B. So 2 points இருக்கு, இது வந்து ஒரு டியூப் இருக்கு, இந்த மாதிரி ஒரு டியூப் இருக்கு, அண்ட் இந்த டியூபோட கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து வேரி ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ இது பாயிண்ட் ஏ, இந்த சைடில் பாயிண்ட் பி இருக்கு, அண்ட் ஃப்ளூயிட் வந்து பேசிக்கலி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, பேசிக்கலி ஒரு ஒரு ஃப்ளூயிட் இங்கே இப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, தண்ணி ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னே வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்படி ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் போது let the area of cross sections at A and B be A1 and A2.
ஸோ இந்த இடத்துல இருக்கிற கிராஸ் செக்ஷன் ஏரியா, இது ஒரு சர்க்குலர் கிராஸ் செக்ஷனாக அசியூம் பண்ணணும். இதோட ஏரியா வந்து A1. அதே மாதிரி பாயிண்ட் பியில் வந்து கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து cross section ஏரியாவோட வேல்யூ A2. Let the speed of the fluid be V1 at A and V2 at B. ஸோ இந்த A பாயிண்ட்ல இந்த fluid flow ஆகுதுல்ல, அந்த fluidோட velocity வந்து V1. அதே மாதிரி B சைடில் fluidோட velocity V2. Let us construct a cylinder of length V1 into delta T. ஓகேவா? ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, டெல்டா T டைம் பாஸ் ஆகும்போது இந்த fluid வந்து எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம்? velocity வந்து V1, டைம் வந்து டெல்டா டி. ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து ஸ்பீட் இன்டு டைம். ஓகேவா? ஸ்பீட் வந்து V1, டைம் வந்து டெல்டா டி. ஸோ டெல்டா டி டைமில் ஏ பாயிண்ட்ல இருக்கிற ஃப்ளூயிட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆயிருக்கும். பேசிக்கலி இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆயிருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து V1 இன்டூ டெல்டா டி. ஓகே, வெக்டர் கிடையாது, பேசிக்கலி இது ஒரு ஆரோ மார்க் மாதிரி. ஃப்ளூயிட் வந்து டைம் ஈக்குவல்ஸ் 0ல இங்கே இருக்குது. டெல்டா டி டைம் பாஸ் ஆனதுக்கப்புறம் V1 இன்டூ டெல்டா டி டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு. இது வந்து ஏ சைடில். ஓகேவா? அதே மாதிரி பி சைடில் இருக்கிற ஃப்ளூயிட் வந்து டெல்டா டி டைமுக்கு அப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸு? V2 இன்டூ டெல்டா டி டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இந்த டெல்டா டி டைம் வந்து ரொம்ப ஸ்மால் இன்டர்வல் டைமாக நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ வெலாசிட்டியோட வேரியேஷனை நம்ம பேசிக்கலி கன்சிடர் பண்ணலை. பட் ப்ராக்டிக்கல் சினாரியோஸில் இந்த V2மே வரும். இந்த V1 V2மே அந்த டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டைம் டிஃப்ரென்ஸ்குள்ளேயே வெலாசிட்டியோட வேல்யூஸும் மாறும். ஓகே, அதை நம்ம இங்கே கன்சிடர் பண்ணல. பேசிக்கலி இந்த டெல்டா டீன்றது வந்து டெல்டா டி வந்து ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸ்மால் டைம் இன்டர்வல். ஸோ ஒரு ஸ்மால் டைம் இன்டர்வல்ல ஏ சைடில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு, அதே மாதிரி பி சைடில் ஃப்ளூயிட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு அப்படின்றது வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, as fluid at A has a speed V1, all the fluid included in the cylinder will cross A1 in the time delta T. ஓகேவா? all the fluid included in the cylinder, basically இந்த சிலிண்டரில் இருக்கிற எல்லா fluid particlesஸும் டெல்டா டி டைமில் இந்த ஏ ரீஜனை தாண்டிடும். ஓகேவா? ஸோ பேசிக்கலி என்ன சொல்ல வராங்க, இந்த சிலிண்டரில் இது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ரீஜனை நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நான் மேபி இந்த இடத்துல என்லார்ஜ் பண்ணி வரைகிறேன். ஓகேவா? ஸோ இனிஷியலாக ஃப்ளூயிட் வந்து இங்கே இருந்திருக்கு. டெல்டா ஒன் டைம் டீல இவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு அது ஒரு சிலிண்டராக நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா அந்த சிலிண்டருக்குள்ளே இருக்கிற தண்ணியோட வால்யூம் வந்து அதே பி சைடில் இருக்கிற கிராஸ் செக்ஷனுக்குள்ள அதே அமௌண்ட் ஆஃப் வால்யூம் தான் வெளியே ஃப்ளோ ஆகும். ஓகேவா? ஸோ த வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் கோயிங் இன் டு த டியூப் த்ரூ கிராஸ் செக்ஷன் A1 இஸ் A1 V1 இன்டூ டெல்டா டி. பேசிக்கலி இந்த சிலிண்டரோட வால்யூம் என்னது? ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்டூ ஹைட் ஆஃப் த சிலிண்டர். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து A1, ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து இந்த டிஸ்டன்ஸ். கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது? V1 இன்டூ டெல்டா டி. V1 இன்டூ டெல்டா டி. ஸோ அதே மாதிரி similarly the volume of fluid going out of the tube through cross section B is A2 V2 into delta T. அதே மாதிரி இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ரீஜனை நம்ம அனலைஸ் பண்ணும்போது எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் வெளியே போதோ அந்த வால்யூம் வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்டூ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து V2 டெல்டா டி. ஓகேவா? ஸோ ஒரு இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிடோட மீனிங் என்னன்னா டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, ஒரு கான்ஸ்டன்ட் டென்சிட்டி ஃப்ளூயிடுக்கு ஒரு இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிடுக்கு எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் அந்த ஏ பேசிக்கலி ஏ சைட் கிராஸ் செக்ஷனை என்டர் பண்ணுதோ அதே வால்யூம் ஆஃப் வாட்டர் தான் பி சைட் கிராஸ் செக்ஷனை எக்ஸிட் பண்ணணும் இன் டைம் டெல்டா டி அப்படின்ட்டு. பேசிக்கலி வால்யூம் கன்சர்வேஷன். ஓகேவா? வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்குது, வால்யூம் எங்கேயுமே மாறல. ஓகேவா? ஏ சைடில் எவ்வளோ ஃப்ளூயிட் வந்து இன்டு த டியூப் வருதோ அதே வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் தான் பி சைடை எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? வால்யூம் கன்சர்வேஷன் படி இது பேசிக்கலி ஒரு வால்யூம் கன்சர்வேஷன். ஸோ இந்த ரெண்டு வால்யூம்ஸும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். இந்த A1 V1 டெல்டா டிவியும் A2 V2 டெல்டா டிவியும் ஈக்குவேட் பண்ணுறோம் இந்த இடத்துல. ஸோ டெல்டா டி கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்குது? A1 இன்ட்டு V1 இஸ் ஈக்குவல் டு A2 இன்ட்டு V2. ஓகேவா? ஸோ இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனையும் வெலாசிட்டியும் இந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, அந்த ப்ராடக்ட் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அட் ஆல் த பாயிண்ட்ஸ் ஃபார் அ ஃப்ளோ. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி and expresses the law of conservation of mass or basically law of conservation of volume னு சொல்லுவோம். அதுதான் நம்ம வால்யூமை கன்சர்வ் பண்ணுறோம்.
வால்யூம் கன்சர்வ்னா ஆப்வியஸ்லி டென்சிட்டி கான்ஸ்டண்டாக இருக்கிறதுனால டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் கான்ஸ்டன்ட் அண்ட் வால்யூமை நம்ம கன்சர்வ் பண்ணுறோம். ஸோ அதனால மாஸும் வந்து கன்சர்வ்டாக தான் இருக்குது. பேசிக்கலி நம்ம மாஸ் கன்சர்வேஷன் தான் அப்ளை பண்ணுறோம். ஸோ எவ்வளோ மாஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஒரு ஒரு லைக் ஒரு கிராஸ் செக்ஷன் அட் ஒன் பாயிண்ட் கிராஸ் செக்ஷன் எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் என்டர் பண்ணுதோ அதே வால்யூம் ஆஃப் வாட்டர் தான் எக்ஸிட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அட் இன் டெல்டா டைம் டி. ஓகேவா? ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. A1 V1 இஸ் ஈக்குவல் டு A2 V2 அப்படின்றது ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. ஓகேவா? இதை நான் வேணா இங்கே கூட நம்ம எழுதிக்கலாம் செப்பரேட்டாக. A1 V1 ஈக்குவல் டு A2 V2. இது நீங்கள் எந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்குமே நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். ஒரு இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட் ஃப்ளோவை நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, நம்ம படிக்க போகிற ஃப்ளோஸ் எல்லாமே மோஸ்ட்லி இன்கம்ப்ரெசிபிளாக தான் இருக்கும் இந்த ஸ்டேஜில். ஓகேவா? ஸோ நீங்கள் டென்சிட்டி வேரியேஷன்லாம் எதுவும் கன்சிடர் பண்ண தேவையில்ல. டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் வந்து நம்ம கன்சிடர் பண்ண எல்லா கேசஸ்லையுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெடி ஃப்ளோஸ் அச்சீவ்ட் அட் லோ ஃப்ளோ ஸ்பீட். ஸோ ஃப்ளூயிட் வெலாசிட்டி கம்மியாக இருக்கும் போது நம்மளுக்கு மோஸ்ட்டாக ஸ்டெடி ஃப்ளோ வந்து கிடச்சிரும். பியாண்ட் லிமிட்டிங் வேல்யூ கால் த கிரிட்டிக்கல் ஸ்பீட். கிரிட்டிக்கல் ஸ்பீடுங்கிற ஒரு வேல்யூக்கு தாண்டி இது வந்து வி கிரிட்டிக்கல்னு ஒரு வெலாசிட்டி இருக்குது. ஓகேவா? இந்த வெலாசிட்டிக்கு அதிகமாக நம்ம ஃப்ளூயிட் வெலாசிட்டி இருந்ததுன்னா ஃப்ளோ வந்து மோஸ்ட்டாக நம்மளுக்கு டர்புலண்ட் ஆயிரும். ஒன் சீஸ் திஸ் வென் அ ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் ஸ்ட்ரீம் என்கவுண்டர்ஸ் ராக். ஓகேவா? ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல ஒரு சம் அப்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட்ல பட்டு அதுக்கப்புறமா இருக்கிற ஃப்ளூயிட் வந்து இந்த மாதிரி டிவேட் ஆகி இப்படி போகும்ல. ஸோ இந்த ஃப்ளோ வந்து டர்புலண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒயிட் வாட்டர் ரேபிட்ஸ் ஆர் ஃபார்ம். ஸோ பேசிக்கலி டர்புலண்ட் ஃப்ளோக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? இனிஷியலாக வாட்டர் வரும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரீம் லைன்ஸை ஃபாலோ பண்ணி வருது, பேரல் ஸ்ட்ரீம் லைன்ஸை ஃபாலோ பண்ணி வருது. பட் ஒரு ஆப்ஜெக்டை என்கவுண்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஃப்ளோ எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஆயிடுது. ஒரு மாதிரி ஒரு அன்டிஃபைன்ட் ஃப்ளோவாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு டர்புலண்ட் ஃப்ளோ ஆகிடுது. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து ஸ்ட்ரீம் லைன்ஸ், செகண்ட் வந்து ஜெட் ஆஃப் ஏர் ஸ்ட்ரைக்கிங். இது வந்து ஆக்சுவலி ஒரு ஜெட் ஆஃப் ஏர் ஸ்ட்ரைக்கிங் அ ஃப்ளாட் பிளேட். ஒரு ஃப்ளாட் பிளேட் இருக்கு அண்ட் ஏர் வந்து அந்த ஃப்ளாட் பிளேட்டை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுது, பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் ஸ்ட்ரைக் பண்ணுது. ஸோ அது வந்து ஒரு டர்புலண்ட் ஃப்ளோவாக மாறுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்லேயே நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஃப்ளூயிட்னா ஜஸ்ட் லிக்விட்ஸ் மட்டும் இல்லை. ஓகேவா? கேஸஸ் அனலைஸ் பண்ணுறதுமே ஃப்ளூயிட் சேம் வேலை நம்ம கேஸஸையுமே வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு டர்புலண்ட் ஃப்ளோக்கு ஒரு சில எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பெர்னோலிஸ் பிரின்சிபலை பேசிக்கலி பார்ப்போம். ஓகேவா? ஸோ பெர்னோலிஸ் ஈக்குவேஷனை நம்ம வந்து கொண்டு வர ட்ரை பண்ணலாம். ஸோ இதே மாதிரி ஒரு டியூப் இருக்கு அண்ட் டியூப்ல வந்து பேசிக்கலி வாட்டர் வந்து ஆர் ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இந்த இப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஃப்ளூயிட் இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கேஸில் நம்ம வந்து கிராவிட்டி தவிர எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸும் நம்ம கன்சிடர் பண்ணல. ஓகேவா? ஆப்வியஸ்லி இந்த நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். வாட்டர் வந்து டியூப்குள்ளே ஃப்ளோ ஆகும்போது அந்த டியூப் வந்து அட் எவ்ரி பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் கன்சிடர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டியூப் வந்து அந்த ஃப்ளூயிட் மேலே ஆப்வியஸ்லி ஒரு நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகேவா? பட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி தட் ஒர்க் டன் பை நார்மல் வந்து 0. நார்மல் ஃபோர்ஸ் வந்து எந்த ஒர்க்கும் கான்ட்ரிபியூட் பண்ணாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு வெறும் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிற சுச்சுவேஷனில், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இந்த கேஸில் வெறும் கிராவிட்டி தான். ஸோ இந்த கேஸில் நம்ம வந்து எனர்ஜி ஆஃப் ஃப்ளூயிட் வந்து கான்ஸ்டன்ட். இதை நம்ம சொல்ல முடியும். பேசிக்கலி எனர்ஜி கன்சர்வேஷன் வந்து இந்த இடத்துல வேலிட். ஓகேவா? எந்த எக்ஸ்டர்னல் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸும் இல்லை இந்த சுச்சுவேஷனில். நம்மளுக்கு இருக்கிறது வெறும் இந்த நார்மலும் வெறும் கிராவிட்டி ஃபோர்ஸும் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் இருக்கும்போது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஒர்க் டன் பை நார்மல் வந்து 0ன்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ வெறும் கிராவிட்டி மட்டும் இருக்கிறதுனால அது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு தான். ஸோ இந்த மாதிரி கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு இருக்கிறதுனால நம்மளால எனர்ஜி கன்சர்வேஷனை அப்ளை பண்ண முடியும். ஸோ எனர்ஜி ஆஃப் ஃப்ளூயிட் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ரீஜன் 1லேருந்து ரீஜன் 2க்கு ஃப்ளூயிட் வந்து போகும்போது ரீஜன் 1ல எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அதே அளவுக்கு எனர்ஜி தான் ரீஜன் 2லையும் இருக்கும். பேசிக்கலி எனர்ஜி வந்து கான்ஸ்டன்ட். ஸோ E1 E1ம் E2ம் ஈக்குவலாக இருக்கும் அண்ட் இது வந்து எல்லா பாயிண்ட்ஸ்க்குமே வேலிட். எல்லா பாயிண்ட்ஸ்க்குமே எனர்ஜி ஆஃப் ஃப்ளூயிட் வந்து கன்சர்வ்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம பண்ணுற அசம்ஷன்ஸ் வந்து இன் கேஸ் ஆஃப் இர்ரோட்டேஷனல் ஃப்ளோ, ஃப்ளூயிட் வந்து ரொட்டேட் ஆகாத கேஸில் அண்ட் ஸ்டெடி ஃப்ளோ ஆஃப் இன்கம்ப்ரெசிபிள் அண்ட் நான் விஸ்கஸ் லிக்விட். ஸோ ஸ்டெடி ஃப்ளோனா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் வந்து கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து ஃப்ளூயிட் வெலாசிட்டி மாற போகிறது இல்லை.
இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட்னா டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் வந்து கான்ஸ்டன்ட். அண்ட் நான் விஸ்கஸ் ஃப்ளூயிட்னா நம்ம ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் இருக்குல்ல, ஃப்ளூயிட் லேயர்ஸ் வந்து ப்ராக்டிக்கலி வந்து ஃப்ளூயிட் லேயர்ஸ்லேயே ஃப்ரிக்ஷன் இருக்கும். பட் நான் விஸ்கஸ்னா ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷனை நம்ம அப்ராக்சிமேட்டாக நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஓகேவா, ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷனும் நம்ம கன்சிடர் பண்ணல. ஸோ இந்த மூணு அசம்ஷன்ஸ் இருக்கும் போது நம்மளால எனர்ஜி கன்சர்வேஷன் அப்ளை பண்ண முடியும் ஃப்ளூயிடுக்கு. ஓகேவா, இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாயிண்ட் 1க்கும் பாயிண்ட் 2க்கும் நீங்கள் எனர்ஜி கன்சர்வேஷன் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேவா, ஸோ நான் இப்போ இந்த டெரிவேஷனுக்குள்ளே ஃபுல்லாக போகல. ஓகேவா, அது ஒரு சிம்பிள் டெரிவேஷன் தான். ஸோ இந்த டெரிவேஷனை முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்க போகிற ஈக்குவேஷன் தான் பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன். ஸோ பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா, at any one point fluid pressure or absolute value plus rho g h term. ஓகேவா, நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் லெவல் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு டியூப் வந்து இந்த டியூப்ல தண்ணி ஃப்ளோ ஆகுது. ஓகே, ஸோ அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லெவல்லேருந்து நம்ம ஹைட்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ ரெஃபரன்ஸ் லெவல்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் உங்கள் ஃப்ளூயிட் வந்து இருக்கு அட் அந்த பாயிண்ட். ஓகேவா, அதோட பேசிக்கலி இது வந்து அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி டேர்ம் தான். ரோ ஜிஹெச்ன்றது அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி டேர்ம் வந்து கான்ட்ரிபியூட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம ப்ரெஷர் எனர்ஜின்னு சொல்லுவோம், ஒரு ப்ரெஷர் இன்டென்சிட்டின்னு கூப்பிட்டுக்கலாம். ப்ரெஷர் இன்டென்சிட்டியும் இது வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி டேர்ம். அண்ட் ஹாஃப் ரோ வி ஸ்கொயர்ன்றது வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோனால வர கைனட்டிக் எனர்ஜி டேர்ம். ஸோ இந்த ப்ரெஷர் இன்டென்சிட்டியும் பொட்டென்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனட்டிக் எனர்ஜி நீங்கள் ஆட் பண்ணிங்களான்னு வைங்களேன், இது வந்து எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ பாயிண்ட் 1 அண்ட் பாயிண்ட் 2க்கு நடுவில் நீங்கள் எனர்ஜி கன்சர்வேஷன் அப்ளை பண்ணும்போது என்ன வருது, பாயிண்ட் 1ல இருக்கிற ப்ரெஷர், பாயிண்ட் 1ல இருக்கிற பொட்டென்ஷியல் எனர்ஜி டேர்ம், பாயிண்ட் 1ல இருக்கிற கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர், பொட்டென்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனட்டிக் எனர்ஜி அட் பாயிண்ட் 2. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால நம்ம கொஷின்ஸ் எல்லாம் P1 P2 H1 H2 கொடுத்துட்டு V1 V2க்கு உள்ள ரிலேஷன் வந்து கேட்பான். ஓகே, பேசிக்கலி ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எவ்வளோ வேரியபிள்ஸ் இருக்கு, P1 H1 V1 P2 H2 V2, பேசிக்கலி 6 வேரியபிள்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு. ஸோ கொஷின்ஸ் எல்லாம் மேபி உங்களுக்கு 5 வேரியபிள்ஸ் கொடுத்துட்டு லாஸ்ட் வேரியபிளை கண்டுபிடிக்க கேட்பாங்க. ஓகேவா, ஸோ எல்லா கேஸ்லையும் 5 வேரியபிள்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சில கேஸில் ஜஸ்ட் 4 வேரியபிள்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி அப்ளை பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு வேரியபிள் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை கண்டுபிடிச்சு பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த 6th வேரியபிளை நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அது இப்போ மெயின் பாயிண்ட் இல்லை, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது ஜஸ்ட் இந்த பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன் தான். ஸோ இது ஜஸ்ட் எனர்ஜி கன்சர்வேஷன்லேருந்து தான் இது ஈக்குவேஷன்லாம் வருது. ஓகேவா, எந்த புது கான்செப்டும் நம்ம இங்கே அப்ளை பண்ணல. நம்ம ஒர்க் பவர் எனர்ஜியில் படித்த சேம் எனர்ஜி கன்சர்வேஷன், அதாவது potential energy at point 1 plus kinetic energy at point 1 is equal to potential energy at point 2 plus kinetic energy at point 2 அப்ளை பண்ணுவோம்ல, இதே கான்செப்ட் தான் நம்ம இந்த கேஸ்லையும் அப்ளை பண்ணுறோம். ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா இந்த ப்ரெஷர் எனர்ஜி டேர்மும் இந்த கேஸில் வருது. ப்ரெஷர்னால ப்ரெஷர் ஈக்குவலண்ட் எனர்ஜி அப்படின்னு கூப்பிடலாம் இந்த டேர்ம்ஸை. இந்த ப்ரெஷர் ஈக்குவலண்ட் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி வந்து இந்த ஃப்ளூயிட் ஃப்ளோக்கு கான்ஸ்டன்ட். எல்லா பாயிண்ட்ஸ்க்குமே இந்த வேல்யூ வந்து சேமாக இருக்கும். இந்த டோட்டல் சம் வேல்யூ வந்து சேமாக இருக்கும். இண்டிவிஜுவல் பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்க்கு மாறும். பட் எல்லா பாயிண்ட்ஸ்க்குமே இந்த 3 குவான்டிட்டியுமே ஆட் பண்ணீங்கன்னா அந்த வேல்யூ எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் ஈக்குவலாக இருக்கும். இதுதான் பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன். இதை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் கொஸ்டின் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபிகர் ஷோஸ் அ லிக்விட் ஆஃப் டென்சிட்டி 1200 kg per meter cube flowing steadily in a tube of varying cross section. ஸ்டெடி ஃப்ளோ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அண்ட் நான் விஸ்கஸ் ஃப்ளோ நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா, பேசிக்கலி எனர்ஜி கன்சர்வேஷன் வேலிட். ஸோ பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த டியூபோட கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து மாறுது. ஸோ இது வந்து பாயிண்ட் ஏல கிராஸ் செக்ஷன் ஏரியா பிகராக இருக்குது, பாயிண்ட் பியில் கிராஸ் செக்ஷன் ஏரியா குட்டியாக இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா அட் பாயிண்ட் ஏ, ஸோ இது வந்து பாயிண்ட் ஏ நான் சைடு 1, இதை நான் சைடு 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். பாயிண்ட் 1 பாயிண்ட் 2ன்னு எடுத்துக்கிறேன் பேசிக்கலி. ஸோ கிராஸ் செக்ஷன் ஏரியா அட் பாயிண்ட் ஏ வந்து 1 cm², அண்ட் கிராஸ் செக்ஷன் ஏரியா அட் பாயிண்ட் 2 வந்து 20 mm². அண்ட் பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் பி ஆர் இந்த சேம் ஹாரிசான்டல் பிளேன். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸும் சேம் ஹாரிசான்டல் பிளேனில் இருக்கிறதுனால இந்த 2 பாயிண்ட்ஸ்க்கும் நடுவில் ஃப்ளூயிடுக்கு எந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஓகேவா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹைட்டும் ஹெச்ஆ இருக்கும், அதே மாதிரி இந்த ஹைட்டுமே ஹெச்ஆ இருக்கும். ஸோ பேசிக்கலி பாயிண்ட் 1 அண்ட் பாயிண்ட் 2க்கு ஃப்ளூயிடோட பொட்டென்ஷியல் எனர்ஜி, அதாவது பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் பாயிண்ட் 1 அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஃப்ளூயிட் அட் பாயிண்ட் 2 ஈக்குவலாக இருக்கும்.
ஓகேவா? இது நம்மளால சொல்ல முடியும். இது ரெண்டும் சேம் ஹாரிசான்டல் பிளேன்ல இருக்கிறதுனால. அடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் வந்து ஸ்பீட் ஆஃப் ஃப்ளூயிட் அட் பாயிண்ட் ஏ வந்து 10 சென்டிமீட்டர் பர் செகண்ட். கால்குலேட் த டிஃபரன்ஸ் இன் ப்ரெஷர்ஸ் அட் ஏ அண்ட் பி. பேசிக்கலி பாயிண்ட் ஏல என்ன ப்ரெஷர், பாயிண்ட் பியில் என்ன ப்ரெஷர், அதோட டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. இது என்னது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போகிறோம். பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது? P1 ப்ளஸ் half rho V1 square plus rho G H1 equal to P2 plus half rho V2 square plus rho G H2. ஸோ சேம் ஹாரிசான்டல் பிளேனில் இருக்கிறதுனால என்ன நம்ம கன்க்ளூட் பண்ணலாம்? இந்த H1 அண்ட் H2 வந்து ஈக்குவல் தான். ஸோ பேசிக்கலி இந்த குவான்டிட்டி ஈக்குவல். ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, H1 H2 ஈக்குவல் தான். சேம் ஹாரிசான்டல் பிளேன்னா ஹைட்ஸ் வந்து ஈக்குவலாக தானே இருக்கணும் நம்ம ரெஃபரன்ஸ்லேருந்து. ஸோ H1 H2 ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி டேர்ம்ஸ் வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ்லையுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஈக்குவேஷன்லேருந்து. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது P1 மைனஸ் P2. இந்த P1 இங்கே இருக்குது, P2 இங்கே இருக்குது. ஸோ P1 மைனஸ் P2ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? half rho V2 ஸ்கொயர் மைனஸ் half rho V1 ஸ்கொயர். நம்மளுக்கு இந்த குவான்டிட்டி தான் தேவை. ஸோ இந்த குவான்டிட்டி வந்து ஈக்குவல் டு இந்த குவான்டிட்டி. இந்த குவான்டிட்டியில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு தெரியும்? V1ஓட வேல்யூ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், பட் V2ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஸோ நான் V2 கண்டுபிடிச்சா என்னால் இந்த P1 மைனஸ் P2ஓட நியூமரிக்கல் வேல்யூ என்னென்னு எனக்கு தெரிஞ்சது. ஸோ V2 எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுக்கு தான் நம்ம வந்து ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி என்ன சொல்லுது? எவ்வளோ வால்யூம் ஏ கிராஸ் செக்ஷன் என்டர் பண்ணுதோ அதே அளவுக்கு வால்யூம் பி கிராஸ் செக்ஷனை எக்ஸிட் பண்ணும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ பேசிக்கலி A1 V1 இஸ் ஈக்குவல் டு A2 V2 தான் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. ஸோ இதுலேருந்து V2ஓட வேல்யூ என்னது? V2 இஸ் ஈக்குவல் டு A1 பை A2 இன்ட்டு V1. ஓகே, இதை நான் செப்பரேட்டாக இன்னொரு பேஜில் நான் எழுதுகிறேன். பேசிக்கலி V2ஓட வேல்யூ வந்து என்ன வருது? A1 பை A2 இன்ட்டு V1. ஓகேவா? ஸோ A1ஓட வேல்யூ என்னது? A1ஓட வேல்யூ 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை A2ஓட வேல்யூ 20 மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 20 இன்ட்டு மில்லிமீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ மில்லிமீட்டர் டு சென்டிமீட்டர் கன்வர்ஷன் வந்து என்னது? 10 மில்லிமீட்டர். பேசிக்கலி 10 mm வந்து 1 cm. ஓகேவா? ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு நம்ம இதை மாற்றணும். ஓகேவா? ஸோ 1 மில்லிமீட்டர் வந்து என்னது? 10 பவர் மைனஸ் 1 சென்டிமீட்டர் சொல்லலாம். ஸோ அதனால 1 மில்லிமீட்டர் ஸ்கொயர் வந்து 10 பவர் மைனஸ் 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ 10 பவர் மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணிட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயரில் நம்ம A2 கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை நம்ம எழுதலாம். இது வந்து ரேஷியோ ஆஃப் ஏரியாஸ் இன்டூ V1. V1ஓட வேல்யூ வந்து 10 சென்டிமீட்டர் பர் செகண்ட். 10 சென்டிமீட்டர் பர் செகண்ட். சென்டிமீட்டர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ பாக்கி இருக்கிற யூனிட் வெறும் சென்டிமீட்டர் பர் செகண்ட் தான். V2ஓட வேல்யூ வந்து 1/20 இன்டூ இங்கே இருக்கிற 10 இன்டூ இங்கே 10 பவர் மைனஸ் டினாமினேட்டரில் இருக்குது. நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா நியூமினேட்டரில் 100 வந்துடும். ஓகே, ஸோ 100 and 20 கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா 5. ஸோ V2ஓட வேல்யூ 50 சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? ஸோ நம்ம டியூப் வந்து இப்படி இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃப்ளூயிட் வந்து V1, அதாவது 10 சென்டிமீட்டர் பர் செகண்டில் பாயிண்ட் ஏல ஃப்ளூயிடோட ஸ்பீடு. பாயிண்ட் பியில் ஃப்ளூயிடோட ஸ்பீடு வந்து நம்ம கண்டுபிடிச்சது எவ்வளோ? 50 சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஃப்ளூயிட் ஸ்பீடு வந்து மாறி இருக்கு. பாயிண்ட் ஏக்கும் பாயிண்ட் பிக்கும் ஃப்ளூயிட் ஸ்பீடு வந்து பை ஃபேக்டர் ஆஃப் 5 வந்து ஸ்கேல் அப் ஆயிருக்கு. அது நம்ம சொல்லலாம். இப்போ ஜஸ்ட் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இந்த P1 மைனஸ் P2 தான் கொஸ்டின்ல கேட்குறாங்க. P1 மைனஸ் P2ஓட வேல்யூ வந்து என்ன வருது? half rho இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லையும் காமன் எடுத்தோன்னா V2 ஸ்கொயர் மைனஸ் V1 ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ V2 ஸ்கொயர் மைனஸ் V1 ஸ்கொயர். ஸோ half rho டென்சிட்டி ஆஃப் வாட்டரோட வேல்யூ வந்து 1000 நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அண்ட் V2 ஸ்கொயர். ஸோ இதெல்லாமே SI யூனிட்ஸில் நம்ம வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ 50 சென்டிமீட்டர் பர் செகண்டை மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்? பேசிக்கலி 100ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 50/100 வந்து 0.5 மீட்டர் பர் செகண்ட். அதே மாதிரி V1ஓட வேல்யூ வந்து 0.1 மீட்டர் பர் செகண்ட். 10 மீட்டர் பர் செகண்ட் வந்து 0.1 மீட்டர் பர் செகண்ட் எழுதலாம். ஸோ V2 ஸ்கொயர் வந்து இதோட ஸ்கொயர். ஸோ 0.5 ஸ்கொயர் மைனஸ் V1 ஸ்கொயர் வந்து 0.1 ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து ப்ரெஷர் டிஃபரன்ஸ் பிட்வீன் 0.1 அண்ட் 0.2. இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது? 1/2 இன்ட்டு 1000 இன்ட்டு 0.5 ஸ்கொயரோட வேல்யூ 0.25, இதோட வேல்யூ வந்து 0.01. இப்படி சப்ராக்ட் பண்ணால்
0.24 divided by 2. இந்த 2 இங்கே 1/2 நான் இங்கே போட்டுக்கிறேன் into 1000. 0.12 into 1000. இது என்ன கிடைக்குது 120 pascals. So pressure difference between point 1 and point 2 or point A and point B க்கும் நடுவில் இருக்கிற pressure difference வந்து 120 pascals. எதுக்கு அதிகமாக இருக்குது ப்ரெஷர் இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா P1 minus P2 பாசிட்டிவாக இருக்குது. P1 minus P2 ஓட வேல்யூ தான் 120. P1 minus P2ன்றது பாசிட்டிவ் வேல்யூ, 120ன்றது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இதுலேயும் என்ன தெரிஞ்சுக்கலாம், P1 is greater than P2 or basically PA is greater than PB. ஸோ பாயிண்ட் ஏல ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, பாயிண்ட் பியில் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. பட் பாயிண்ட் ஏல ஸ்பீடு கம்மியாக இருக்குது, பாயிண்ட் பியில் ஸ்பீடு அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ரெஷர் எனர்ஜி பாயிண்ட் ஏல கம்மியாக இருக்கிறதுனால ப்ரெஷர் எனர்ஜி பாயிண்ட் பியில் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் எனர்ஜி பாயிண்ட் ஏல அதிகமாக இருக்கிறதுனால ப்ரெஷர் எனர்ஜி பாயிண்ட் பியில் கம்மியாக இருக்கும். பட் டோட்டல் எனர்ஜி கன்சர்வ்டாக இருக்கிறதுனால கைனடிக் எனர்ஜி வந்து பாயிண்ட் பியில் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் பாயிண்ட் பியில் ஸ்பீட் அதிகமாக இருக்குது, பாயிண்ட் ஏல ஸ்பீட் கம்மியாக இருக்குது. பொட்டென்ஷியல் எனர்ஜியை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா இது ரெண்டுமே வந்து சேம் ஹாரிசான்டல் பிளேனில் இருக்குது. ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸ்க்குமே பொட்டென்ஷியல் எனர்ஜி டேர்ம் வந்து ஈக்குவல் தான். ஸோ எவ்வளோ அந்த பேலன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகணும். ஓகேவா? இந்த இடத்துல ப்ரெஷர் எனர்ஜி கம்மியாக இருந்ததுன்னா இந்த இடத்துல ப்ரெஷர் எனர்ஜி கம்மியாக இருக்கிறதுனால கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரெஷர் எனர்ஜி இங்கே கம்மியாக இருக்குது, கைனடிக் எனர்ஜி இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ஆனால் கைனடிக் எனர்ஜி கம்மியாக இருக்குது. ஸோ இதோட சம் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம இதுவே நமக்கு சொல்கிறோம். ஸோ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த கேஸில் 120 பாஸ்கல்ஸ் ஆர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இது ஒரு சிம்பிள் கொஸ்டின், நம்ம பர்னர்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின், வாட்டர் ஃப்ளோஸ் த்ரூ ஹாரிசான்டல் பைப் வித் ப்ரெஷர் பாயிண்ட் 1ல ப்ரெஷர் 200 கிலோ பாஸ்கல்ஸ் அண்ட் வெலாசிட்டி வந்து 3 மீட்டர் பர் செகண்ட். பாயிண்ட் 2ல உள்ள ப்ரெஷர் வந்து 150 கிலோ பாஸ்கல்ஸ் அண்ட் calculate the velocity of water at point 3. ஸோ ஃபர்ஸ்டே வந்து கொடுத்துட்டாங்க ஹாரிசான்டல் பைப் அப்படின்னு. ஸோ ஹாரிசான்டல் பைப்னா உங்கள் பைப் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து சேம் ஹைட்டில் தான் இருக்கும். ஒரு ரெஃபரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து சேம் ஹைட்டில் இருக்குது. சேம் ஹைட்னா சேம் பொட்டென்ஷியல் எனர்ஜி நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம். ஸோ அதே அகைன் நீங்கள் பர்னர்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா P1 + ½ rho V1 square is equal to P2 + ½ rho V2 square. பொட்டென்ஷியல் எனர்ஜி ரெண்டு சைட்லையும் கேன்சல் ஆகிடும் ஈக்குவலாக இருக்கிறதுனால. ஸோ P1 ஓட வேல்யூ 200 கிலோ பாஸ்கல். ஸோ SI யூனிட்ஸில் எழுதுறோன்னா இந்த 10⁻³ பண்ணிக்கிறேன் பாஸ்கல்ஸுக்கு மாற்றுறதுக்கு. ப்ளஸ் ½ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 1000 V1 square. வெலாசிட்டி அட் பாயிண்ட் 1 வந்து 3 மீட்டர் பர் செகண்ட். ஸோ 3 square is equal to P2 ஓட வேல்யூ 150 கிலோ பாஸ்கல்ஸ். ஸோ 150 into 10⁻³ into or plus ½ டென்சிட்டி வேல்யூ 1000, வெலாசிட்டியை தான் கண்டுபிடிக்கணும், நான் V2 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இது நான் இந்த இடத்துல நான் எழுதுறேன் 200 into 10⁻³ silly question. 200 into 10⁻³ plus ½ 1000 V1 square வந்து 9 டேரெக்டாக எழுதிக்கிறேன். 3 ஸ்கொயரோட வேல்யூ 9 is equal to 150 into 10⁻³ plus ½ டென்சிட்டியோட வேல்யூ 1000 into V2 ஸ்கொயர் நான் கண்டுபிடிக்கணும். இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் வந்து சால்வ் பண்ணுறது. ஸோ இந்த மொத்த ஈக்குவேஷனை நான் 1000 ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, 1000 இங்கே டிவைட் பண்ணுறேன், இங்கே 1000 நான் கேன்சல் அவுட் பண்ணுறேன், இங்கே இருக்கிற 1000 அண்ட் இங்கே இருக்கிற 1000 நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ 200 ப்ளஸ் 9 divided by 2 is equal to 150 plus V2 square divided by 2. ஓகே, இந்த 150 இந்த சைடு கொண்டு போனால் என்ன கிடைக்குது? V2 square by 2 ஓட வேல்யூ வந்து 200 minus 150 நான் பண்ணுறேன். ஸோ அதோட வேல்யூ வந்து 50 ப்ளஸ் 9/2 ஓட வேல்யூ வந்து 4.5. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 நான் இந்த சைடு மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது எனக்கு? V2 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 2 times 50 plus 4.5. ஸோ 2 நான் ரெண்டுத்துக்கும் இண்டிவிஜுவலாக மல்டிப்ளை பண்ணால் இது வந்து 100 plus 2 into 4.5 ஓட வேல்யூ வந்து என்னது 9. ஸோ 109. ஸோ பாயிண்ட் 2ல ஃப்ளூயிட் வெலாசிட்டி வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 109 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் பாயிண்ட் 2ல இருக்கிற ஃப்ளூயிடோட வெலாசிட்டி. ஸோ இது அப்ராக்சிமேட்லி
உங்களுக்கு 10 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். ஓகே, நீங்கள் ஆப்வியஸ்லி அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். 10 பாயிண்ட் என்னது அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். பட் ஐடியா வந்து சேம் தான். பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம் அண்ட் தேவைப்பட்ட ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டியும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃப்ளூயிட் ஃப்ளோ ப்ராப்ளம்ஸை மோஸ்ட்டாக இந்த 2 கான்ஸ்டியூஷன் நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சில அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் திஸ் பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் வந்து அப்படின்றது பார்ப்போம்.